சிம்பிளி சட் நேயர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஐஆர்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பா இது நெளிஞ்சு போகுதுடா. என்னது நான் சொல்லி சமாளிச்சுக்கலாம். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். கைஸ், ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த ஹாண்டடான வீடு, இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணலான்னு இருந்தேன். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து சுடுகாடுக்கு போய் இந்த சிக்கன் ரைஸு கிரில்டு சிக்கன்லாம் சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோலாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து உண்மையாலுமே ஒருத்தவங்க இறந்து போன வீடு. நான் சின்ன வயசில் நெய்வேலியில் இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சு சுரேஷ்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க வந்து உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துலேயே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வர அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அந்த வீட்டை தான் வந்து நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் இருக்கார்ல சிம்பிளி சரத், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னென்னலாம் பிரச்சனை வரும், இந்தமாரி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யார் யாரெல்லாம் பிரச்சனைக்கு வருவாங்க, எல்லா டிப்ஸு சேஃப்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கேட்டுருவோம். கேட்டுட்டு நம்ம போகலாம். ஓகே, வீடியோ கால் பண்ணலாமா ப்ரோ? இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஹாண்டடான ஒரு பிளேஸ்க்கு போகலான் இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பையனை சேர்ந்து. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு. ட்ரிக்ஸ்னால ஒண்ணும் கிடையாது. இது நான் எப்படி சீரியஸா சொல்றதுன்னு தெரியல, சிரிப்பு வருது. மனதைரியம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம், அதுதான் மெயின். ஏன்னா அந்த இடத்துல என்னவா நடக்கலாம். நம்ம வந்து எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்துட்டு வந்துருவாங்க அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தான் நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே வரும். சோ ஆனா அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஓகே எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும். எது நடந்தாலும் நம்ம கண்டென்ட் ஐயோ அவ்வளவுதான் ஒரு சைக்கோ வந்தா ஒரு பேய் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கணும். சந்தோஷம் ஆகணும் அதை பார்த்து. ஏன்னா நம்ம அதுக்கு தானே போறோம், கிரியேட்டரா நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அது வந்து நம்ம ஒரு ஆர்வமா பண்ணணும். அந்த பேய் வீடியோ பயப்படாம பண்ணணும். ஆமா, அதுவும் வந்து 15 வருஷமா வந்து பூட்டி கிடக்குது. அந்த ஒரு அண்ணன் இறந்துட்டதால அவங்களும் வீட்டுல விட்டு போயிட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸும். ஸோ அது 15 வருஷமா பூட்டி தான் கிடக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு போய் பார்க்க போறோம். சேஃப்டி மட்டும் பாத்துக்கோங்க. கையில எதனா கத்தியா கட்டுன்னு போங்க, ஒரு அருவா, அப்புறம் கன் எடுத்துக்கோங்க. கட்டத்துல இப்படி எல்லாம் எனக்கு சொல்றாங்க, நான் அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. சின்ன ஒரு கத்தி வச்சுட்டு இருந்தேன் நான். அதுக்கே வந்து போலீஸ் ஆக்டிட்டு கேள்வி கேட்காங்க, நீ ஏன் கத்தி வச்சு சுத்துற. அதனால வந்து ரியாலிட்டி என்னன்னா கோஸ்ட் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. 100% சேஃப்டி கிடையாது. நம்ம ஓன் ரிஸ்க் தான் நம்ம போறோம். அதனால பத்திரமா பார்த்து எது நடந்தாலும் அது பேர் நடக்காம அளவுக்கு பாத்துக்கோங்க. நான் வந்து எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா சொல்லு, பாத்துக்கலாம். வீடியோ எடுக்கிறப்ப இது நம்ம லாயர்ட்டெல்லாம் பேசி வச்சிருங்க. பேசி வச்சிடலாம், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. எடுத்து நமக்கு அந்த ஷூட் ஸ்பாயில் ஆயிரும், அது மட்டும் தான். மத்தபடி வேற எதுவும் பண்ண மாட்டாங்க பப்ளிக்லாம். சரி நல்லபடியா எடுத்துட்டு வாங்க. இதே ஒரு இந்த ஒரு இப்ப பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு, சாந்தமா. இதே மைண்ட் செட்டோட வீட்டுல எடுத்துட்டு அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் மாத்திரம் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, நான் வந்து பண்ணிட்டு நான் சொல்றேன். சிம்பிளி சட் நேயர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஐஆர்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பையன் விதவிதமான வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கான். அதுக்கு உதாரணம் வந்து இந்த வீடியோ தான். உடனே நீங்க ஹரி ப்ரோ நீங்க பேய் வீடியோ பண்ணி அவ்வளவுதான் காலி பண்ணோம் அப்படின்னா உசுப்பேத்தி விடாதீங்க. ஏன்னா அவர் வந்து 360 டிகிரி ஆஃப் கண்டென்ட்ஸ் பண்றாரு. அதுல இது ஒன் ஆஃப் த கண்டென்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க மற்ற வீடியோஸ்க்கும். டாடா பை பை, டேக் கேர். ரைட் ப்ரோ, ரைட். சரி அலி, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். சென்று வா வென்று வா. ஓகே, வெற்றி நமதே. பை 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 பை. 15 வருஷமாக இந்த வீடு வந்து பூட்டியிருக்கு. அந்த சுரேஷன் இறந்ததுக்கப்புறம் இங்கே யாருமே வந்து வரல இந்த வீட்டுக்கு. அவங்களும் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களோட பேரண்ட்ஸும். ஸோ நாங்கள் இப்போது
15 வருஷம் இல்லை, மரம்லாம் அப்படியே உளுந்து கிடக்குது வீட்டுக்குள்ள. பார்த்து கால் பார்த்து வச்சுக்கணும். அப்பா எட்டணும், கொஞ்சம் எட்டணும். ஏன் பயமுறுத்துற? பாரு என் கையில் நடுங்குது. ஏன் ஒன்றும் சம்மந்தம் ஏன்டா இதை பிடி போனையா? ஐயோ ஃபோன் உள்ளே போட்டுறாதா? ஃபோனை பிடி. அந்த வீடு ஃபுல்லாகவே பத்து கட்டியிருக்கு. அமானுஷமாக தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக சைட் வழியாக போமா? சைடு முன்னுக்கே இல்லை. எது பாம்பு எது கொடினே தெரியாது. கீழே பார்த்து கூட வந்து மாப்பிள்ள நெளிஞ்சு போதுடா. என்னது? செம்ம பெரிய பாம்பு, ஒரு 8 அடி நீளம் இருக்கும். அது கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரியல, பட் நான் பார்த்தேன். அதை அப்படியே ஊர்ந்து போச்சு. என் ஃப்ரெண்டு ஒரே அடியாக ஓடிட்டான். பேய் அடி கூட நான் தாங்குவேன், ஆனால் பாம்பு கடி வந்து நான் தாங்க மாட்டேன். பாம்பு கடிச்சா 20 நிமிஷம் தான், ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் செம மழை வந்துருச்சு. இன்றைக்கி வந்து டே 2 செகண்ட் நாள். இன்றைக்கும் பயங்கரமாக மழை வந்துருச்சு. ஸோ அதனால தான் நெய்வேலி போக முடியாமல் இங்கேயே வந்து ஏதாவது ஒரு ஹாண்டட் லொக்கேஷன் இருக்கான்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுமாரி கிடச்சிது, பட் இங்கேயும் போக முடியல. காய்ஸ் இப்போ செம்ம மழை, பட் இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக கொடை பிடிச்சிட்டு போகிறேன். மழையில் நனைஞ்சிட்டோம். போலீஸ் செய்கிறனாது என்ன கத்துது?
பக்கத்தில் இருந்தாலும் நான் சொல்லி சமாளிச்சுக்கலாம். காய்ஸ், நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதே கரெக்டாக நடந்துருச்சு. போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீ டார்ச் லைட் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கிராஸ் கொஷின்ஸாக கேட்டு கேமரா பிடுங்கி வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அட்வைஸ்க்கு மேலே அட்வைஸு. அவங்க சொல்கிறது கரெக்டு தான், தப்பு இல்லை. பட் ஆஸ் எ க்ரியேட்டராக வந்து ஒரு வீடியோ எடுக்க போகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த வீடியோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் திரும்ப நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். இந்த மழை சீசன், இந்த மழை எல்லாமே விட்டதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு ஹாண்டடான ஒரு பிளேஸ் வந்து இருந்துச்சுன்னா தமிழ்நாடுக்குள்ளே இப்போதைக்கு சொல்லுங்கள். பிகாஸ் அதர் ஸ்டேட் இப்போதைக்கு ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் தமிழ்நாடுக்குள்ளே பயங்கரமான ஹாண்டடான ஒரு பிளேஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் என் கூட வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரேன்னு சொல்லி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்டு நீங்கள் சொல்கிற பிளேஸ்க்கும் வந்து நான் கண்டிப்பாக போகிறேன், அதுலேருந்து ஒரு பிளேஸ் எடுத்து. அண்ட் ஒன் மோர் திங், நான் எப்பயுமே கோஸ்ட் வீடியோஸ் போட மாட்டேன். ஐ ட்ரை எவ்ரி திங். கண்டிப்பாக சீக்கிரம் ஒன் மோர் கோஸ்ட் வீடியோ வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரோட்டில் போகிற வரவன் எல்லாரோட ஃபோனையும் பிடுங்கி நம்ம சேனல் லிங்கை ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதை நீங்கள் இன்னொரு டைம் சொல்லணும். அது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வீடியோ போடுறத